ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் மசாலா பூரிக்கு சைட் டிஷ்ஷான நல்ல காரசாரமான ஒரு பொட்டேட்டோ கறி ரெசிபி தான் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு கறி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 7லிருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலோட முழுசாக கட் பண்ணாமல் சேர்க்குறப்ப எவ்வளோ விசில் விட்டாலும் உருளைக்கிழங்கு டக்குன்னு குலையாது, கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சு 1-2 மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்ததா பொட்டேட்டோ கறி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 இன்ச்சு பீஸ் பட்டை 1, 1 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா சோம்பு சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, லைட்டா வதங்கினாலே போதும். இந்த மாதிரி ஓரளவு வதக்குனதுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா, உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால நான் இதில் இதுக்கு மேலே உப்பு சேர்த்துக்கல. மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் இந்த தக்காளி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி உருளைக்கிழங்கு நல்லா மூழ்கி மேலே வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை சுண்டி நம்ம இறக்கி வைக்கிற வரைக்கும் கரெக்டான பக்குவத்தில் வரும். எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் இந்த கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக யார் வேணாலும் ஈஸியாக இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே நல்லா திக்காகிடுச்சு. இந்த சிம்பிளான உருளைக்கிழங்கு கறி ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான சப்பாத்தி பூரிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.